guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம MTN சேனல்ல இருந்து ஒரு வீடியோ நோ லாஜிக் சீன்ஸ் எங்க இருந்து மிஸ்டர் எக்ஸ் அனலி கருப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. கருப்புல என்ன இருக்கு? ஏன் இல்ல நல்லா இருந்ததுனால நமக்கு தெரியும். இவரு ஃபர்ஸ்ட் கருப்புல என்ன இருக்கு அப்படின்ட்டு ஏன் இல்லைன்னு இருக்கு தெரியுது. கருப்பை குறை சொல்ல மனசு வர மாட்டேங்குது. ஸோ அனலி வந்து நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல மொண்டி ஷோவில் ரோஸ்ட்டு சக்தி வில்லனா நடிச்சிருந்தேன் அந்த படம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நோ லாஜிக் சீன் அதில் எல்லாமே இருக்கு. அதான் நோ லாஜிக் மூவின்னு தான் அதை எடுக்கணும். சரி வாங்க, இது ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு இதுதான் ஒன் விஷ் பில்லோ. இது வந்து இப்போ ஒப்சேஷன் ஒரு படம் செம்ம சக்க போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் என்னன்னா இந்த ஒன் விஷ் விலோன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அது திறந்தீங்கன்னா உள்ள சின்ன ஒரு கருப்பு கலர் குச்சி மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம மனசுல ஏதாவது ஒரு ஆசையை நினைச்சுக்கிட்டு ஒரு விஷ் ஒன்னே தான் அதை மனசுல நினைச்சிட்டு இதை உடைக்கணும். இதை உடைச்ச உடனே அந்த விஷ் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா கேட்கறத பார்த்து பதமா கேட்கணும். படத்துக்காக இவர் நினைச்சாரு உண்மையாவா அடிக்கடி உடைக்கலாமே. அதை உடைச்சா அது அது சொன்ன ஒப்சேஷன் படத்தோட கதை லீக் ஆயிரும். இது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மலேசியா, பிலிப்பீன்ஸ், இந்தியாவில எல்லாம் அதை இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஒன் விஷ் வில்லோன்னு வாங்கி அது நடக்காதுன்னு தெரிஞ்சு உடைச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த படம் ஹிட் ஆயிருக்கு. என்ன பண்ணலாம்னா நம்ம ஆசையை சொல்லி வேண்டி இதை உடைச்சோம்னா அது அப்படியே நடக்கும்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவரோட கிட்ட ஒட்டுமொத்தவர் இருக்கும் ஒட்டையில இப்போ என்னோட ஆசை என்னன்னா லெஜெண்ட் அண்ணாச்சியும் அனந்தி படத்தோட ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் நடிக்கணும். பார்த்தா நடந்துருவா. இது என்ன ஆகும்? ஆசை நிறைவேறணும்னா உடைச்சோடனே நிறைவேறுமா? ஆமா, நடக்க போகுது. இப்போ அந்த ஒப்சேஷன் படத்துல ஹீரோக்கு ஒரு கேர்ள் மேல ஒரு ஆசை. அவ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருப்பா. ஒரு நாள் அவ வீட்டில் இறக்கி விட்டுட்டு காருக்குள்ளே இருந்து இவ என்னையத்தான் லவ் பண்ணணும், என்னைய மட்டும்தான் லவ் பண்ணணும், என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும், நான் என்னையே சுற்றி வரணும் உடைச்சிருவாரு. இந்த என்னைய மட்டும்தான் லவ் பண்ணணும், என்னையவே சுற்றி வரணும், இதுக்கெல்லாம் இன்னொரு அர்த்தமும் இருக்குங்கிறது அன்னைக்கு அவருக்கு தெரியல. அது சைக்கோவா மாதிரி இந்த ஆளை போட்டு படுத்தும் பாடு. இவர் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுவார். பின்னாடி ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். சார் இது இப்படி ஒன்று பண்ணிட்டேன், அது என்ன சார் இவ்வளவு ஸ்பீடாக நடக்குது, ஒரு மாதிரியாக நடக்குது, இதை எப்படி சார் ரிவர்ஸ் பண்ணுறது? ரிவர்ஸ்லாம் பண்ண முடியாது, அந்த ஆசை நிறைவேறிட்டு தான் விடும். அது எனக்கு வேணாமுன்னா அதுக்கு நீங்கள் சாகணும். அதை யாரு கேட்டாங்களோ அவங்க செத்தா அது நிற்கும். எப்படி ஐடியா? இவர் யோசிக்கிறாரு, சாகணுமா, லவ் பண்ணுன்னு கேட்டதோட குத்தவாடி. அதுதான் ஒப்சேஷன். அவர் மேல அவங்களுக்கு அவ்வளவு ஒப்சசிவா இருக்காங்களா. கதையை சொல்ல மாட்டேன்னு சொல்ல வச்சுட்டீங்களே. சரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அடுத்த வருஷம் நடக்குது. இப்போதைக்கு ஏஐல நீங்க என்ன வணக்கம். நீங்க வில்லனா வரணும்னு நினைக்கல. என்ன பார்க்க போறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று இருக்கு. 3 வருஷமா பில்ட் அப் தான் இருக்கு, ஒண்ணத்தி உடைக்க மாட்டேங்குது. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அனலி. எல்லாருமே அனலி ரோஸ்ட் போடுங்க கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. சரிடா, இந்த படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை பார்த்தேன். ஆனா இந்த படத்தை முழுசா பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது இந்த படம் எடுத்ததே ஒரு பெரிய மிஸ்டேக் தான். இந்த படத்துக்காகவே தனியா ஒரு மூவி ரோஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா ரோஸ்ட்டுக்குமே ஒரு எல்லை உண்டு. ஒருவேளை நான் எல்லையை மீறி ஏதாவது பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால அதை தவிர்த்துட்டேன். நாம வந்துட்டு ரொம்ப டீப்பா போகாம மேலோட்டமா பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா,
தன் மகளை காப்பாற்ற தாயின் பாச போராட்டம். இப்படின்னா இல்ல, பிரியாணிக்காக போராடும் ஆட்டோக்காரரின் பாச போராட்டம். அதுவும் இல்லை. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியே. இன்னொன்று நம்ம வைக்கலாம், யூனிஃபார்முக்காக போராடும் ஒரு போராளியின் போராட்டம். சொக்காய்க்காக போராடும் ஹீரோயின். முடிஞ்சு போச்சு. பிரியாணி வாங்கி வரேன்னு சொல்லிட்டேன், இல்லாத போனால் பொக்குடு போயிடுவா. இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு கைதி படம் மாதிரியே ஒரு நாள் நைட்டில் நடக்கிற மாதிரியே எடுத்துக்காங்க. இப்போ வந்துட்டு இவங்க தான் ஹீரோயின். இவங்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி தினசரி அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் பஸ்டர் ஹிட்டை தொடர்ந்து இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசரே இவங்க தான். அதான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன் தெரியும். அந்த படத்தோட ப்ரொடியூசரும் அவங்க தான். ஹீரோன்னு வந்துட்டா எப்படி அண்ணாச்சியோ அந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டா இவங்க. தெரியலண்ணா, 2 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. பேசாம நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க கூடாது? இல்ல, நீங்க 2 பேருமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க 2 பேருமே நடிச்சா எப்படி இருக்கும்? அம்மாவோட பணிவையும் மாஸ்டரோட கனிவையும் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியும் நடக்க போகுது. ஆனா இவங்க 2 பேரும் நடிச்சா ஹெவி காம்படிஷனா இருக்கும். எப்படின்னா, யார் நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிற காம்படிஷன் இல்ல, யாருக்கு நல்லா நடிக்க வரல அப்படிங்கிற காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். உனக்கு நடிக்க தெரியாது, எனக்கு நடிப்பேன் என்னன்னே தெரியாதுடா. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. எனக்கு என்ன இவங்க இசை அபியங்கர் மியூசிக் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். சத்தியமா நீங்க செத்துருவேன்டா. ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லயே செத்துருவேன். ஆமா, சத்தியமா இவங்க 2 பேரையும் ஒரே ஸ்கிரீன்ல அப்படியே பார்க்கும்போது அங்கே என்னோட பிறவி பலனை அடைஞ்சிருவேன். இந்த உசுறு எதுக்காக இருக்குங்கிற அந்த பர்பஸே 2 பேரும் டான்ஸும். தம்பி, படம் உங்களுக்கு பிடிச்சதா? தம்பி சார் தூங்கிட்டீங்களா? செத்துட்டார். மட்டும் நடக்கணும். கடவுளை நான் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிங்க. மனசார வேண்டிக்கிட்டு முளை வரைச்சா உடனே நீ இருக்கிற முரட்டுத்தனமான சாமி. இதை பாரு, இப்ப இவங்க 2 பேரும் நடிக்கிற படத்தை நான் வந்து டைரக்ட் பண்ணா எப்படி நடக்க முடியாத விஷயத்துல நினைச்சு பார்த்து குழம்பிக்கிறேன். நினைச்சு பார்க்கணும். வாழ்க்கையில் நடக்க முடியாத விஷயமெல்லாம் நடந்துருமோன்னு ஒரு தான் நினைச்சு பார்க்கணும். உண்மையாவே நான் ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரி எடுப்பேன், அப்சஷன் மாதிரி. ஏன்னா இவங்களை வச்சு பேய் படம் தான் எடுக்கலாம். எல்லாரையும் பயமுறுத்தி கொள்ளு. வீட்லயே தான் இருக்கும் படம் ஃபுல்லா. தப்பா நினைச்சுக்க போறாங்க. நான் வந்து ஹாரர் பேய் படத்தை சொல்றேன். இப்போ நம்ம கதைக்குள்ள வரலாம். ஹீரோயினும் அவங்களோட பொண்ணும் வீட்டுக்கு போறதுக்காக மிட் நைட்ல ஒரு ஆட்டோல ஏறாங்க. ஏறுங்க மேடம். ஓகே. இப்போ இந்த ஆட்டோக்கார அண்ணா என்ன பண்றாருன்னா, அவங்கள வீட்டுல போய் டிராப் பண்ணாம வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. என்னன்னா இங்க நிறுத்திருக்கீங்க? ஆனா ஒரு கெட்டவர் கிடையாது. ஒரு 2 நிமிஷம், பிரியாணி பொட்டலை மட்டும் பிடிச்சின்னு வந்தாரா மேடம்? பிரியாணி வாங்கினா ஹோட்டலுக்கு போவாங்க. இவன் என்ன பண்றான்னா, ஒரு மாஃபியா கேங் கிட்ட போறான். எனக்கு என் வைஃபுக்கும் குழந்தைங்க அங்க அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. குழந்தை மாதிரி. பிரியாணி வாங்கி வரேன்னு சொல்லிட்டேன், இல்லாத போனால் பொக்குடு போயிடுவா. என்னடா அதுக்கு காசு கொடுத்து பிரியாணி வாங்கலாம்டா, நீ என்னடா ஓசி பிரியாணி கிளம்பிட்டு இருக்க? அன்டைமா ஒரு பர்த்டே பார்ட்டி போனா 2 நிமிஷத்துல பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவேன். ப்ளீஸ் மேடம். ஒய்ஃப் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் ஓகே தான். அதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போய் வாங்கி கொடுக்கலாம்ல. அப்படி இல்லையா ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் இருக்கு, இதுல கூட போட்டு விடலாம். பிரியாணி ரெடியா? காசு கேட்பாங்க. இப்போ என்ன பண்றான்னா, ஒரு மாஃபியா கேங் கிட்ட ஒரு ரவுடி கும்பல் கிட்ட ஓசி பிரியாணி வாங்குறதுக்காக வந்திருக்கான். கேக் தான் வெட்டிட்டீங்களா? பிரியாணி கொடுத்தா நான் கிளம்பிடுவேன். இப்போ அந்த மாஃபியா கேங்கோட தலைவனா சக்தி வராரு. வெல்கம் டு லால்ஸ் மாஃபியா. இது இவரோட வாய்ஸ் இல்லையே. நீ வர மாட்டான்னு சொன்னலடா. இப்போ ஏன் டைம்? நீங்க கொடுத்தது ஆகணும். ஒண்ணும் இல்ல, இவர் வந்து வில்லனா, அதை காட்டுறதுக்காக கட்ட குரல்ல பேசுறாரு. இப்போ 100% எனக்கு தான். சேட்டா, நீ ஏன் கட்ட குரல்ல பேசுற? இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் பேசுறேன். என்னோட சொந்த குரல். இந்த கைதி படத்துல அர்ஜுன் தாஸ் பேசுவார்ல, அந்த மாதிரி. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. அதுல வந்துட்டு அர்ஜுன் தாஸோட வாய்ஸே அப்படிதான் பேசியிருப்பாரு. இவர் வந்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிச்சல. இதுல அவரோட சொந்த குரல்ல பேசியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். போகும்போது ஒன்று பண்ணிட்டு போனீங்கல்ல, என்னது? அம்மா கழுத்து வலிக்குது. அவருக்கு மட்டும் தான் வரும்.
கைலி கட்ட பாருங்க, ரொம்ப வந்து கிளாமரா பண்ணியிருக்காங்க. அங்கேயே சார் பாக்குறீங்க, வேலை பாருங்க. ட்ரெஸ் இது நான் கூட ஸ்டார்டிங்ல ஏதோ பட்டர் தான் கைட்டி விட்டுருக்காங்கன்னு நினைச்சேன். இல்லையா கட்டிங் அப்படி இருக்கு. அது அழகா இங்க இருந்து வளைஞ்சு இங்க வருது. ஆமா பட்டனே இல்ல. இந்த ட்ரெஸ் நமக்கு செட் ஆகுதா? நமக்கு தொங்கிட்டு இருக்கு. அவருக்கு ஏதோ உடம்பு நல்லா இருக்கு, ஃபிட்டா வச்சிருக்காரு. நான் போட்ட நம்ம லால் சட்டா வந்துட்டு தாடி மீசனா வச்சு அழகா தான் இருப்பாரு. அந்த லுக்கே அவருக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். இந்த தாடி மீச உன் அழகான சிரிப்பா மறைக்குது. எனக்கு என் பழைய லால் சட்டா பார்க்கணும். முடியுமா உன்னால? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இப்படி பேசிட்டு இருக்கான். இவனா ஃப்ரெண்டா இல்ல என்னடா உன் தாடி மீசையும் உன்னோட சிரிப்பை மறைக்குது. இவனை பார்க்கும்போது எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வருது. முறையா ஆம்பளையா இருக்கிற வெக்கப்படுற மாமா. அந்த இது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவும் கேட்டதில்ல. முதல் முறையா ஒன்னு கேட்டிருக்கேன். இந்த நண்பர்கள் சொல்றத மட்டும் எப்பயுமே கேட்காதீங்க. உனக்கு தாடி மீசை நல்லா இல்ல, ஷேவ் பண்ணிட்டு நல்லா இருக்கும். ஓ அதுக்கு தான் ஷேவ் பண்ணிட்டு சொன்னா வர. மட்டும் யாரும் நம்பாதீங்க. உனக்கு பழைய ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்களா, அவன் உன்கிட்ட வந்து தாடி மீசை உனக்கு நல்லா இல்ல, ஷேவ் பண்ணிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்பாத. ஒருவேளை அவனை நம்பி நீங்க இறங்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, என்ன நடக்குங்கிறத பாருங்க. தாடியோட நல்லா இருந்துச்சு. அழகே பொறாமை கொடும் பேரழகன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் சுமாரா இருக்கான். இல்ல இப்படி ஒரு வில்லன் கேரக்டர் லால் சக்தி தான் நடிக்கணும்னு ஹேர் ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்ணது யாரு? அதுதான் பாகவதர் ஹேர் ஸ்டைல். அதெல்லாம் நீங்க அந்த ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி வச்சு கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கலையா? இல்ல பார்த்து இவர் பார்த்துருப்பாரு என்ன ஒரு மாதிரியா இருக்குன்னு. இந்த அனனி ப்ரொடியூசர்ல சுத்தி ஒரு 10 பேரை வாடகைக்கு பிடிச்சி கொண்டு வந்து சூப்பரா இருக்குன்னு கைதட்டுங்கன்னு சொல்லி கைதட்டியே வர வச்சிருக்கோம். என்னோட கொஞ்சம் அழகு கம்மி தான். இதை பார்த்தாட மயங்கின பையன். இது வரைக்கும் ஆண்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய படங்களை பார்த்துருக்கோம். அதுல வந்துட்டு பெண்களை வந்து கிளாமரா காமிப்பாங்க, கிளாமர் டான்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு ஒரு பெண் தான் ப்ரொடியூசர். இப்போ துப்பாக்கி அவங்க கையில தான் இருக்கு. அதான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு தெரியும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்களை பழிவாங்கணுன்றதுக்காகவே ஆண்களை கிளாமரா காமிச்சிருக்காங்க. அதுவும் கிளாமர் சாங்கனா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, சாங்கனா வச்சிருக்காங்கடா, கிளாமர் சாங்கனா. குஜிலி கும்பா இதை வந்துட்டு ஆண்கள் சங்கத்துல இருந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஒரு குத்தாட்டம் பாடியிருக்கிறார். ஆண்களுக்கு எதிராகவும் ஆண்களை கேவலப்படுத்த வேண்டும், ஆண்களை வந்து கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் வெளிவந்திருக்கிறது. அந்த படத்தில் சில அருவருக்கத்தக்க காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. என்ன நடக்குது, என்ன பண்ற நீ? நாங்க என்ன பிரியாணி கடை வச்சா நடத்துறோம்? அதான் கேட்கலாம் விட்டுட்டீங்களே, பிரியாணியை போடுங்க, நான் எடுத்துட்டு போகணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்டோக்காரரை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் வருவாங்க. அப்படியே அவங்களும் மாட்டிப்பாங்க. அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா போகும் கதை. இதோட இந்த அனலி படத்தோட ரோஸ்ட் போதும். எல்லையை தாண்டக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் இனிமே தானே ஹார்ட் பிடிச்சா இருக்கு. இந்த அனலி படத்தோட ஃபுல் ரோஸ்ட் வேணும்னா நீங்க வந்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு 40,000 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா பண்ணிடலாம். வராது அதனால சொல்றேன். 23,000 வந்திருக்கு. அடுத்து மிஸ்டர் எக்ஸ் படத்துல ஒரு சீன் ஒன்று பார்த்தேன். ஒரு திருநங்கையை 2 பேர் சேர்ந்துட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணுங்க சார் அவ்வளோ கெஞ்சி கேட்டாங்க. அப்ப வந்துட்டு இவர் கண்டுக்காம போவாரு. ஆனா அண்ணான்னு சொன்ன உடனே அப்படியே திரும்பி வந்து அவங்களை அடிச்சு போட்டு காப்பாத்திட்டு வரான்.
பைத்தியம் பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பைத்தியம். அப்ப அண்ணான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நீ வந்துட்டு அவங்களை காப்பாத்திருக்க. அப்படி இல்ல அம்போன்னு விட்டு போயிருப்ப. என்ன மனுஷன் நீ? இதுல வேற இவர் ஒரு ரா ஏஜென்ட், இவர் தான் இந்தியாவை வந்து காப்பாத்த போறாரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அதாவது அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீ அது வேற இடத்துல கூட வச்சிருக்கலாம். இதுலயாடா வைப்பீங்க? என்னமா? நீங்க தான் இந்த படத்தோட ஒரு உண்மையான ஹீரோவா இருந்தா அவங்க சாருன்னு சொல்லும் போதே நீங்க போய் காப்பாத்திருக்கணும். இப்போ வந்துட்டு அதே இடத்துல ஹீரோயின் இருக்காங்க, அவங்கள வந்துட்டு 2 பேர் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்ப சொல்லுவாரு அண்ணானு கூப்பிடு, அப்பதான் காப்பாத்து சொல்லுவீங்களா, பாட்டுவீங்கல்ல, முடியுமா? அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நம்ம சொல்லணும் அண்ணானு கூப்பிட்டாதான் நீ போற, இல்லைன்னா போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வர்ற படங்கள்ல இப்படி சீன்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த அளவுக்குலாம் நம்ம நோண்ட மாட்டோம். இப்போ நோண்டுறதுக்கு ரெடியாக இருப்போம்னு தெரியும் போது கூட இந்த சீனை வைக்கிறாங்க. நாங்களாம் உஷார் ஆகிட்டோம் சார். ஹீரோ போறாரு, அவங்க ஹீரோயினா இருக்கனால இவரை வந்துட்டு அண்ணான்னு கூட கூப்பிட முடியாது. ஹெல்ப் பண்ணுங்க கேட்பாங்க. அப்ப அப்படியே அம்போடு விட்டுட்டு போயிடுவாரு அவரு. யோ பேசு பேசியா பேசுடா. இப்ப ஹீரோவை பார்த்தாச்சா, அடுத்து வில்லனை பார்க்கலாம். இப்ப வில்லன் ஏன் ஒரு வில்லன் ஆனாங்கிறதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காமிப்பாங்க. அது ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் சார். சொல்லுப்பா. அவங்க ஊர்ல இருக்கிற அணுமின் நிலையத்தை தடை செய்யணும், அதனால சுத்தி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள், வில்லனோட அம்மா, இவங்க எல்லாரும் போராட்டம் பண்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அணுமின் நிலையத்தை டக்குன்னு மூட முடியாதுமா. அப்போ போலீஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த போராட்டம் பண்ணவங்கள ஒரு சில பேரை வந்து சுட்டு கொண்டுறாங்க. அப்போ வந்துட்டு வில்லனோட அம்மாவையும் சுட்டு கொண்டுறாங்க. இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வில்லன் வந்துட்டு பெரிய ஆளாகி வில்லனா வரான். ஆக்சுவலா சின்ன வயசுல வந்துட்டு அவன் நல்லவனா தான் இருந்திருக்கான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவன் வில்லனாவே மாறுறான். ஆண்டி நல்லா இருக்கீங்களா? லட்சுமி டான்ஸ் கூப்பிடு. அந்த அணுமின் நிலையத்தை மூடுறதுக்கு என்ன பிளான் பண்றானா, அதை ஃபுல்லா பிளாஸ்ட் பண்ண போறான். அந்த பாம்பு வெடிக்கணும். இட்ஸ் லைக் a suicide attack. அதாவது அவங்க அம்மா எதுக்காக போராட்டம் பண்ணுவாங்கன்னா, அங்க சுத்தி இருக்கிற மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராட்டமே பண்ணுவாங்க. அதான் சார், அந்த மக்களையே கொண்டுட்டோம்னா அவங்களுக்கு எப்படி பாதிப்பு வரும்? அப்ப யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. புரியாம பேசுறீங்களே. ஆனா இவன் என்ன பண்ணுவானா, அதை பிளாஸ்ட் பண்ணணும், பிளாஸ்ட் பண்ணி மூடணும். பிளாஸ்ட் தான். ஆனா அதை பிளாஸ்ட் பண்ணா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிற மக்கள் வந்து செத்துருவாங்களாம். 1 கோடி மக்கள் ஒரே நேரத்துல போயிட்டாங்க. அதுல 1 கோடி மக்கள் செத்து போயிடுவாங்க. ஐ வாண்ட் ரிவெஞ்ச் அண்ணே. இதுதான் அந்த ஃபேக்டரியை மூடுறதுக்கான வழின்னு சொல்லிட்டு அவன் சுத்திட்டு கிடப்பான். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஏண்டா நீ ஒருவேளை அந்த ஃபேக்டரியை மூட நினைச்சா நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதை மூட ட்ரை பண்ணிருக்கலாம், இல்ல வக்கீலாகி கேஸ் நடத்தி மூட ட்ரை பண்ணிருக்கலாம், இல்ல போராட்டத்தை இன்னும் பெருசா ஆக்கி அது மூலமா மூடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். அப்போ ஹீரோ ஆயிடுவார்ல. அட்லீஸ்ட் அங்க ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு சேர்ந்தாவது டெய்லி அந்த கேட்டையாச்சும் மூடிட்டு இருக்கலாம். அப்படியா? இந்த ஒரு காரி துப்புற ஃபிளாஷ்பேக்கை நீங்க சொல்லாமலே கேட்டு அது கூட இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி எங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. அடுத்து ஒரு பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் சீனை பார்க்க போறோம். இந்த சீன்ல பாருங்க எவ்வளவு மொக்கையா பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வேணா ஒரு முறை பாத்துக்கோங்க. இத போய் க்ளோஸ் அப்ல எடுத்து வச்சிருக்காதே. ஆனா போஜ்புரி சினிமா பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ்ல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. நாம தான் உண்டாச்சு. போஜ்புரி சினிமா இவரா? இப்ப இந்த சீனை பாருங்க, இதுல ஏதாவது விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? முடியாது. சொல்லவே முடியாது. யாரா இருக்கீங்களா? எந்த தைரியமா சொல்லுங்க. இப்ப நானே சொல்றேன் இதுல எது விஎஃப்எக்ஸ்னு. தலையில அடிச்சதா? அந்த கட்டை அவர் கையில வச்சிருந்தாரு ஒரு கட்டை, அதுதான் விஎஃப்எக்ஸ்ல பண்ணுது.
எனக்கு புரியல. ஏன்னா உங்கள்கிட்ட கட்டை வாங்க கூட காசு இல்லையாடா? காட்டுக்குள்ள தானடா இருக்கீங்க, ஒரு கட்டை எடுத்து அடிக்க வேண்டாம்டா. அந்த மொத்த கட்டையுமே விஎஃப்எக்ஸ்ல பண்ணியிருக்காங்க பாரு. ஆக்சுவலாக புரியாம தான் கேட்குறேன். நான் பார்த்து கடைசியில் கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. இப்போ விஎஃப்எக்ஸ்னா எதுக்காக பண்ணுவாங்க? நம்மளால பண்ண முடியாத விஷயத்த, நம்மளால காட்ட முடியாத விஷயத்த விஎஃப்எக்ஸ்ல பண்ணி காட்டுவாங்க. ஆனா போஸ்ட் மூடியை பொறுத்த வரைக்கும் சும்மா பாம்பு போட்டு விளையாடுற மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட விஎஃப்எக்ஸ்ல தான் பண்ணுவாங்க. சின்னதா. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். நல்லா இருக்கு. அனலி ரோஸ்ட் அப்படியே பாதியில் பண்ணிட்டு அதுக்கு தனியாக இப்போ வீடியோ பண்ண போகிறாங்க. நல்லா பண்ணீங்க சார், நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கட்டுமா? பாய்.